சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. நினைவாக சொல்லாக செயலாக எனில் வாழும் துணையாள நீ அல்லவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. என்னை நாளும் பிரியாமல் உயிரோடு உயிராக இணைகின்ற என் மன்னவா. இணைகின்ற என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. முதலாகி முடிவாகி முழுதான அன்பாகி மூன்றாகி ஒன்றானவா. இனிதான கனிவாக அருள்வாழ்வு நிறை காண இணை தேர்ந்த என் மன்னவா. இனிதான கனிவாக அருள்வாழ்வு நிறை காண இணை தேர்ந்த என் மன்னவா. இணை தேர்ந்த என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக உயிரே நீ என்றாக என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என் அன்பிற்கினியவர்களே, அன்பில் இணையும் இதயம் என்ற தலைப்பில் உங்களை மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றோம். திரு இருதய ஆண்டவரை போற்றி பாட நமக்கு கிடைத்திருக்கும் இந்த தருணத்திற்காக நாம் நன்றி கூறுவோம். இறைவனை அறிதல் ஒரு ஆன்மீக அனுபவம் மட்டுமல்ல, அது ஒரு ஆழமான உறவு. நம்மை புரிந்து கொள்ளும் ஒருவர், நம்மை விட்டு பிரியாத ஒருவர், நம்மோடு உயிராய் இணையும் ஒருவர், அவர்தான் இயேசு. இன்று இந்த 4ஆம் வாரத்தில் அவரோடு ஒன்றாக இணையும் இதயமாக நாம் உன்னில் நான் ஒன்றாக என்று பாடினோம். கண்டிப்பா இறைவனுடைய அன்பை உணர்ந்த பிறகுதான் வாழ்க்கையே மாற ஆரம்பிக்குது. சரிதானே? கண்டிப்பா. துக்கத்தோட நடுவுல நம்பிக்கை வரும், அப்படிதானே? இருளோட நடுவுல இசை பிறக்கும், உண்மைதானே? இயேசுவின் அருகாமை ஒரு சுமை அல்ல, ஒரு இனிமை. அந்த அன்பின் ஆனந்தத்தை இப்போது இந்த பாடல் வழியாக பாடுவோமா?
நம்மை மறக்காத அன்பு, உள்ளங்கையில் பொறித்த அன்பு. இந்த உலகம் நம்மளை விட்டு விலகினாலும் ஆண்டவர் நம்மளை விட்டு என்னைக்குமே விலக மாட்டார். திரு இருதய பக்தி மனிதனை பரிசுத்த வாழ்விற்கு அழைக்கிறது என்று திரு அவை சொல்கிறது. ஆர்வமுள்ள ஆன்மாக்கள் பரிசுத்தத்தில் விரைவாக வளர்வார்கள் என்று ஆண்டவர் வாக்களித்தார். அவரின் அன்பில் வாழும் வாழ்க்கை புதிய அர்த்தம் பெறுகிறது. இயேசுவோடு நட்பாக இருப்பவருக்கு எதுவும் குறைவாகாது என்று புனித அபிலா தெரசால் கூறுகிறார். அப்படிப்பட்ட அந்த சிநேகமாய் இருக்கும் திரு இருதயத்தை இப்போது இந்த பாடல் மூலமா போற்றுவோமா? இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீழாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லை. உன் அன்பு கீழாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம் வேறில்லை. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே. உள்ளங்கையில் பொறித்து வைத்தீர், ஒருபோதும் என்னை மறப்பதில்லையே. என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே, என்னில் நீ வாழ்ந்தாலே வாழ்வாகுமே. என் துன்பம் எல்லாமே மாறிடுமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். எனதருள் ஒன்றேதான் போதுமின்றி உன்னில்லம் என்னாலும் வாழ்ந்திடுவேன். எனதருள் ஒன்றேதான் போதுமின்றி உன்னில்லம் என்னாலும் வாழ்ந்திடுவேன். வரமொன்று கேட்கின்றே தந்திடுவாய், வரமொன்று கேட்கின்றே தந்திடுவாய். ஒரு நாளும் உன்னை பிரியா நிலை தாருமே. இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். உன் அன்பு கீழாக ஒன்றுமில்லை, நீதானே என் செல்வம்
செல்வம் வேறில்லையே, உன் அன்பு கீழாக ஒன்றுமில்லை. நீதானே என் செல்வம் வேறில்லையே, இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். இயேசுவின் திரு இருதயமே என் சிநேகமாயிரும். அன்பிற்குரியவர்களே, இன்று இந்த இதய பாமாலை பயணத்தின் இறுதி பகுதியாக இயேசுவின் இதயத்தை அன்பில் இணையும் இதயம் என்று நினைவு கூர்கின்றோம். இந்த 4 வாரங்களிலும் ஒரு கருத்தை நாம் தொடர்ந்து பார்த்தோம். இயேசுவின் திரு இருதயம் ஒரு பக்தி மட்டுமல்ல, அது நமக்கும் இறைவனுக்குமான ஒரு உன்னதமான உறவு. அவர் நம்மை தூரத்திலிருந்து நேசிக்கவில்லை, நம்மோடு வாழ்கிறார். நாம் விழும்போது நம் கரம் பிடித்து நம்மை தூக்குகிறார். நாம் பயத்தால் அஞ்சி நடுங்கும் பொழுது அவர் நம்மை அரவணைக்கிறார். நாம் தனிமையில் இருக்கும் பொழுது அவர் துணையாக இருக்கிறார். நிச்சயமாக இன்று நாம் பாடிய ஒவ்வொரு பாடலும் வெளிப்படுத்திய ஒரே ஒரு ஏக்கம், ஆண்டவரே உம்மோடு ஒன்றாக வாழ வேண்டும் என்பது மட்டுமே. உலகத்தின் அன்பு சில நேரங்களில் மாறலாம், ஆனால் திரு இருதயத்தின் அன்பு ஒருபோதும் மாறாது. அந்த அன்பில் தான் நம் வாழ்வின் உண்மையான நிறைவு இருக்கிறது. மனிதனை நம்புவதை விட கடவுளிடம் அடைக்கலம் புகுவதே நலம் என்று திருப்பாடல் ஆசிரியர் அழகாக கூறியிருக்கின்றார். அதற்கிணங்க நாம் இயேசுவில் நம்மையே தஞ்சமடைந்து, நம்மையே சரணடைந்து, நாம் இயேசுவின் இதயம் போல நம் இதயங்களை மாற்ற ஜெபிப்போமா? இயேசுவின் திரு இருதயமே, எங்களை உம் அன்பில் இணைத்துக் கொள்ளும். ஒரு நாளும் உம்மை விட்டு பிரியாது உறுதியான இதயத்தை எங்களுக்கு தந்தருளும். எங்கள் வீடுகளையும் எங்கள் குடும்பத்தார் ஒவ்வொருவரையும், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து எங்கள் வாழ்நாள் முழுவதும் உமது அன்பின் சாட்சிகளாய் வாழ அருள் புரிவீராக. ஆமென். ஆமென்.